ஆதிரி போகனே வியனா பிடிச்சி பாருங்க. வியனா பிடிச்சிட்டு நம்ம லவ் கண்டென்ட் பண்ணிட்டு பாருங்க. நாங்கள் லவ் கண்டென்ட் பண்ணோமா இல்லை லவ் கண்டென்ட்காக பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே நாங்கள் லவ் பண்ணுற மாதிரி பேசியிருக்க மாட்டோம். அரோராவோட பயங்கர க்ளோஸாக இருந்தேன் கடைசியாக வரதுக்கு முன்னாடி. கெமியை நான் ஹக் பண்ணுவேன் பயங்கரமாக. கெமி போகிறதுக்கு முன்னாடி கூட என்ன தான் பயங்கரமாக டைட் ஹக் பண்ணிட்டு போயிருப்பா. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு லவ்வாக தோணல, ஏன்னா அது யாரும் சொல்லலை. ஸோ அவள் உள்ளேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃபீல் ஆனது வந்துட்டு அவள் கேம் என்னால் அஃபெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அஃபெக்ட் ஆகலை. ஆனால் அவள் கேம் என்னால் அஃபெக்ட் ஆச்சு. அது எனக்கு எங்கே அவங்க அதிகமாக கோவம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போனீங்க? ரஜன்னா வீக்கெண்டில் வந்துட்டு சேதுனா அட்ரஸ் பண்ணும்போது ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு, பயங்கரமாக போகும். உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் உங்களுடைய தோரணையும் எதுவுமே உட்காரல, செட் ஆகல, நீங்கள் உட்காருங்க. யார் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து கையாளுறான்னு சொல்லுங்க. பார்வதி என்ன ஸ்ட்ராட்டஜி கையாளும்? பாரு வந்து மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. பார்வதியோட கைப்பாவே தான் கம்புது எல்லாம் ப்ரோ. எனக்கு உள்ளேருந்து பார்க்கும் போது இவன் எல்லாத்துக்கும் தலையாட்டுறான்ற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உன்னால நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு வந்து. நீ எதுக்காக வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க? நீங்க வாங்கவே பேபின்னா வாய்க்கிலும் உடச்சிடும். எனக்கு என்னதான் இருந்தாலும் அது இடத்துல இட்ஸ் கேம். யாரையுமே நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் போனேன். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பேன், எல்லாருக்குமே சாரி அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப என்னால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பானா அது வந்துட்டு ஆதிரை அப்படின்ற மாதிரி வெளியே உள்ள திரும்ப வந்ததுக்கப்புறமா ஃபீல் ஆச்சு. அதனால நான் வந்து அதை தான் கேட்பேன். Title sponsors MCR, Max Gold, Cash for Gold, Let's Go Holidays. The Chennai Silks presents Big Boss Season 9 exclusive interview. Supported by We Care, Jayachandran, Darling, Anuj Styles. ஒரு ஆடியன்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா எப்படி வந்து எல்லாரோட ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணி. இப்போ இவங்க சாண்ட்ரா வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது ஏன் வந்து அவங்க போவான்னு தெரிஞ்சு தான் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பார்வையை கரெக்டாக வந்து அடிச்சிங்க. வந்து நீ வந்து என்கிட்ட பேசி ஜெயிக்கும், அதாவது பார்வை வந்து உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசி ஜெயிக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு வந்து வெளியே வந்து கொண்டாங்க. ஆமாம், வெளியே வந்து கொண்டாங்க. அப்படி இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி எப்படி எவிக்டானீங்க? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. எனக்கே சத்தியமா தெரியல ப்ரோ, எவிக்ஷனுக்கான காரணம் என்னன்றது தெரியல. ஸ்ட்ராட்டஜி அனலைசஸ் வந்துட்டு எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யார் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஒரு 2-3 பேர் சொல்கிறேன். யார் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து கையாளுறான்னு சொல்லுங்க. பார்வதி என்ன ஸ்ட்ராட்டஜி கையாளுறாங்க? பாரு வந்து மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. பாரு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பாருவோட டோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ வந்துட்டு கத்திட்டே இருப்பா, ஒரு மாதிரி ஹெவியா கத்துவா. அவளோட கேம் எனக்கு ஆக்சுவலா பிடிக்காததுக்கான காரணம் என்னன்னா, பிக் பாஸ் வந்துட்டு 100 நாள்ல வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை முடிய போறது இல்லை. 100 நாளைக்கு அப்புறமா தான் நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட்டே ஆக போகுது. ஏன்னா அத்தனை கோடி மக்கள் பாக்குறாங்க. அந்த 100 நாளைக்கு அப்புறமா தான் உள்ள இருக்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்குமே வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க வாழ்க்கை வெளியே வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. இப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். இப்போ நீங்க கேட்குற மாதிரி ஹக் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு தப்பா போயிருக்கு அப்படின்றீங்க. அது வந்து நான் இப்போ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஆனா என் கேரக்டரே இப்படிதான் நீங்க என்கிட்ட உள்ள வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறமா அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு குடும்பம் இருக்கு, நம்ம குடும்பத்தையும் அது பாதிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பாரு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணுவா. கேரக்டர் டவுன் பண்ணி ஒன்று பண்றது எல்லாமே பண்ணுவா. எனக்கு அது பிடிக்காது. அது எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு பாயிண்ட்ல. அண்ட் ஆல்சோ பாரு யாரையுமே டைரக்டா எதிர்க்க மாட்டா. நீங்க நல்லா பாருங்க, பாரு வந்துட்டு கூட யாரையாச்சும் எப்பவுமே ஒரு ஆளை வச்சுப்பா சப்போர்ட்டா. அவளுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த அவளுக்கு யாரையாச்சும் எதிர்க்கணும்னா லைட்டா ஓ அப்படின்ட்டு ஏத்தி விட்டானா அவங்க போய் பண்ணிடுவாங்க. அவ பின்னாடி கை கட்டு நின்றுவா, அவ நல்லவா ஆயிடுவா அந்த இடத்துல. ஸோ இவளுக்காக சண்டை போடுறதுக்கு கண்டிப்பா கூட எப்பவுமே வச்சுப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார். அதுக்கப்புறமா இப்போ கமருதீன். ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு இதான் பண்ற ஓகே அப்படின்னு. பார்வையோட கைப்பாவே தான் கம்புது இல்லையா? தெரியல ப்ரோ. எனக்கு உள்ளேருந்து பார்க்கும் போது இவன் எல்லாத்துக்கும் தலையாட்டுறான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசியா வெளியே வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு சாட்டர்டே எபிசோட்ல. அது பார்க்கல நானு. நான் வந்து சேதுனா கிட்ட சொல்லியிருப்பேன், யாரை ஓவர் ஷேடோ பண்றாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அப்ப நான் வந்துட்டு பாரு கமருதீன் ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் தலையானதுக்கு கூட வந்துட்டு இவன் தலையானதுக்கு நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணணுமா இல்லை நான் தலையை ஆவலன்னு சேடா ஃபீல் பண்ணணுமா தெரியலடா அப்படின்ற ஒரு மேட்டர் சொல்லியிருப்பா. இதை நான் வந்துட்டு ரிவீல் பண்ணேன். சேதுனா கிட்ட ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி தோணுதா கமருதீன் அப்படின்னு கேட்கும்போது கமருதீன் தப்பு நினைச்சு ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஓப்பனா சொல்லிட்டான், ஆமா சார் எனக்கும் அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே பாரு மூஞ்சே மாறிடுச்சு. ஸோ எனக்கு அப்போ வந்துட்டு ஒருவேளை கமருதீனும் பாருவை வச்சு ஒரு கேம் பிளே பண்றானா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது அந்த கைப்பாவை அப்படிலாம் எனக்கு தோணல. 2 பேரும் மாத்தி மாத்தி உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ எல்லா சீசனும் இல்லாதது இந்த சீசன்ல வந்து போஸ்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நீங்க வினோத் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அவர் என்ன கேட்கறாரு வந்து அவர் கேட்கவே விட மாட்டேங்கிறாரு, கோவம் வந்து உட்கார வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் வந்து அவ்வளோ டிப்ரெஷன்ல பேசிட்டீங்களா இல்லை எப்படி? ஹோஸ்ட்டை கமெண்டே பண்ணல ஆக்சுவலி.
இல்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அது கமெண்ட் கிடையாது. ஆ. அதை நான் வந்து ப்ராப்பர் நான் தெளிவா மீன் பண்ணது என்னன்னா, ம். என்கிட்ட வந்துட்டு அரோரா தான் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை கேட்டா. ம். எங்க 2 பேருக்கும் அந்த வீக்கெண்ட் ஆதிரை பிரச்சனை வரும்போது எபிசோட்ல வந்துட்டு சேதுனை அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா எனக்கும் அவளுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் போச்சு. பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து இவ்வளவு பேசுறல, ஏன் ஹோஸ்ட் கிட்ட பேச மாட்டியா, அவர்கிட்ட பேசுறதுக்கு முடியுமா உன்னால அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் அவகிட்ட சொன்னது என்னன்னா, அவர் ஹோஸ்ட், நான் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அவர் பேசும்போது நான் ஏஞ்சி பேசுவேன்னு சொன்னேன்னா அது தப்பு, அதை நான் பண்ண முடியாது. ஸோ ஏஜ் வைஸும் சீனியர், இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அவரோட கரியர் வைஸ்லயும் அவர் பெரிய சீனியர், அண்ட் ஆல்சோ இந்த வீட்டுக்குள்ள வி ஆர் அ கண்டஸ்டன்ட், ஹீ இஸ் அ ஹோஸ்ட். ஸோ அவருக்கான மரியாதை நான் கொடுக்கணும் அப்படின்றத அரோரா கிட்டேயே ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். இதே டாபிக் தான் நானு வினோத்னா கம்ருதீன் பேசிட்டு இருக்கும்போது வந்துச்சு. ஸோ அப்போ வரும்போது அவங்க கிட்ட மீன் பண்ணதும் அதான், அவர் ஹோஸ்ட், அவர்கிட்ட எந்த நான் பேசியே ஆவேன் அப்படின்னா அவர் பேச விட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு நம்ம கேட்குற கேள்வி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா வேணா இருக்கலாம், ஆனா வெளியில இருந்து பார்க்கும் போது அவங்களுக்கு நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு புரியாது, அண்ட் நம்ம என்ன பண்றோன்றது நமக்கே தெரியாது. ஸோ இது அவங்களுக்கு தான் பார்க்கும்போது வெளியேந்து ஓ இவனுக்கு இது பண்றாங்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்போ நான் ஆர்கியூ பண்றது வேஸ்ட்டு, அதனால நான் வந்துட்டு அவர்கிட்ட பேச மாட்டேன்றதை தான் நான் சொல்லியிருப்பேன். அவர்கிட்ட பேச முடியாது என்னால அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒன்றுமே மீன் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த கல்லறையிலிருந்து கருவறை கருவறை முதல் கல்லறை வரை கலைஞனாகவே இருப்பேன். பட் எஃப்ஜே உள்ள போயிட்டு பெருசா அந்த ஹிப்ஹாப் சாங் எதுவும் பாடாத மாதிரி இருந்துச்சு, பெருசா சாங் எதுவும் பாடாத மாதிரி இருந்துச்சு. இப்போ பீட் பாக்ஸ் வந்து சுபிக்ஷா வந்து போட்டு அடிக்கடி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க எதுவும் பெருசா அதில் இன்வால்வ் ஆகாம மாதிரி தெரிஞ்சு, ஃபுல்லா சண்டை கோவம் இது மட்டும் தான் அதிகமா தெரிஞ்சு. அந்த கலைஞர் எங்க போயிட்டாரு எஃப்ஜேவான கலைஞர்? ஏன்னா உள்ள போன தாட்ஸ் ஒண்ணு, அது நடந்தது ஒண்ணுங்கிறப்ப அந்த கலைஞர் எங்க இருந்தாரு? இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் பாத்தீங்கன்னா எந்த சீசன்லயுமே வந்துட்டு கானா பாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு பிராண்டு கிரியேட் ஆயிருக்காது. அந்த பிராண்டே வந்து எஃப்ஜே ஒரு கலைஞர்ன்றதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் காமிச்சிச்சு. கானா பாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த ரெகுலரைஸ் பண்ணதே வந்துட்டு எஃப்ஜே தான் பண்ணான். நீங்க எஃப்ஜே தலையா இருக்கும்போது என்ன வேணா நடக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணா வீட்டில் நடக்கட்டும், நாங்கள் பாட்டு போய் உட்காந்துருவேன், வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கானா வேணாம் நானும் போய் உட்காந்துட்டோம்னா எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ டெய்லி கானா பாக்ஸ் எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்படிங்களா? டெய்லி கானா பாக்ஸ் நடக்கும். நான் தலையா இருந்த 2 வாரமும் 2 வாரத்துல 1 வாரம் ஃபுல்லா, ஏன்னா செகண்ட் வீக் வந்துட்டு ஸ்கூல் டாஸ்க்ல பண்ண முடியாது, பண்ணல நாங்க. அதுக்கு முன்னாடி டெய்லி கானா பாக்ஸ் நடக்கும். அதுக்கு முன்னாடி மற்றவங்க தலையா இருக்கும் போதும் கானா பாக்ஸ்ன்ற ஒரு விஷயம் டெய்லி நடக்கும். ஒரு நாள் தவறாம எல்லா நாளும் நடக்கும். அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பாடிட்டு இருப்பேன். எல்லா இடத்துலையுமே எப்பவுமே நான் பாட்டோட தான் சுத்திட்டு இருப்பேன். எந்த பாட்டாச்சும் பாடிட்டே இருப்பேன். பட் சாரி டு இன்டரப்ட், இது வந்து உங்க கோவத்தினால வந்து ஓவர் செட் ஆயிடுச்சோ இந்த இருக்கலாம் பண்ணது? இருக்கலாம். எங்க உங்களுக்கு அதிகமா கோவம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போனீங்க பிக் பாஸ் உள்ள? பிரஜன்னா வீக்கெண்ட்ல வந்துட்டு சேதுனா அட்ரஸ் பண்ணும்போது ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. சொல்றாங்க பார்வதி சொல்லியிருப்பாங்க. அந்த மேட்டர் நடக்கும் போது பயங்கரமா போகும். அடே நீங்க என்ன திட்டுறதுக்கு நான் காசு வாங்கியிருக்கேன், ஓகேடா, என் குடும்பம் என்னடா பண்ணுச்சு, அவங்கள ஏன்டா திட்டினீங்க அப்படின்ற அது பயங்கரமா கோவம் வந்துச்சு. பட் தெரில, அது அப்படி ஒண்ணு அவங்க சொல்லும் போது அங்க நான் கீழே இறங்குறேன்னா அவங்க கீழே இறங்குறாங்கன்னு பார்த்தா அவங்க தான் கீழே இறங்குறாங்க. ஸோ நான் யாரை பத்தியும் குடும்பத்தை தப்பாவே பேசியிருக்க மாட்டேன். நான் அவங்கள திட்டுவேன், அவங்கள பேசுவேன், அதுவும் மூஞ்சிக்கு நேரம் ஓப்பனா போய் எல்லாருக்கிட்டையுமே பேசுவேனே தவிர நான் வந்துட்டு குடும்பத்தை இழுத்து பேசுறது யாரையுமே பண்ண மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல பயங்கர கோவம். பட் ஓகே, பாக்குறாங்க மக்கள், சேதுனா அட்ரஸ் பண்ணிட்டாரு, சேதுனா கேள்வி கேட்டாரு, இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துச்சு. அங்கேயுமே வந்துட்டு நான் வந்து ஒரு மாதிரி அப்படின்னு பேசிட்டு இருப்பேன், ஆனா வெளியே காட்டல. பட் நீங்க வந்து இண்டிவிஜுவலா கேம் ஆனா கூட ஃபர்ஸ்ட் ஒரு 3 weeks 4 weeks வந்து இப்போ வரையும் சொல்றாங்க அன்னை தெரசா கேங், அன்பு கேங், ஆமா அதாவது கனியக்கா வந்து அன்னை தெரசாகவும், நீங்க வந்து சபரி, ஆதிரை, இவங்க எல்லாம் வந்து ஒரு டீம் வந்து குடும்பமா வந்து விளையாடுங்க, குடும்ப குணம் வெற்றி அப்படிலாம் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன நீங்களாம் கேங்கா தான்? சரி, கேங்கா தான் வந்து கேம் ஆனீங்களா இல்லைன்னா வந்து இண்டிவிஜுவலா அவங்க கேம் ஆனீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க கேங்கா கேம் ஆடல. கேங்கா நீங்க பேசும்போது சபரி வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாரு, பேசாத, வார்த்தை விட்டுறாத அப்படின்னு சொல்லி நிறைய வந்து தடுத்து விட்டுருக்காரு. அந்த கனியக்கமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா கனியக்கா போனா நீங்களும் வந்து அடிக்கடி போயிருக்கீங்க, நீங்க இப்போ கேங்கா தானே ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கேங் கிடையாது. அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் டாஸ்க்லயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆதிரியும் நானும் வந்துட்டு வினோத்தை நான் எடுத்திருப்பேன், ஆதிரியை எந்த எடுத்திருப்பா, உள்ள வைக்க மாட்டேன்னு நாங்கள் வந்துட்டு அவ்வளோ நேரம் சண்டை போட்டிருப்போம். அதுக்கப்புறமா நாங்கள் டீம்ஸ் 2 பேர்கிட்டையும் சூப்பர் டீலக்ஸ் வர்சஸ் பிக் பாஸ் போயிட்டு இருந்தது. ஆமாம், சூப்பர் டீலக்ஸ் வர்சஸ் பிக் பாஸ். அதில் நாங்கள் 2 டீம்ஸாக டிஸ்கஸ் பண்ணி தான் வந்துட்டு யாரதை உள்ள வைக்கலாம், நாங்கள் இன்னைக்கு இப்போ நாங்கள் இதை வைக்கிறோம், நீங்கள் அடுத்து இதை வச்சிருக்கேன்னு டிஸ்கஸ் பண்ணி தான் வச்சோம். ஸோ என்னதான் நாங்கள் வந்துட்டு பேசினாலும் நாங்கள் வந்துட்டு உள்ள கேம்னு ஒன்று வரும்போது நாங்கள் வந்துட்டு அதை இன்வால்வே பண்ணலை. எல்லாருக்குமே உள்ள வந்துட்டு ஒரு பர்சனலாக ஒருத்தவங்க மேலே வந்துட்டு ஒரு 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 எமோஷன்,
ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கும்ல ப்ரோ, அந்த கனெக்ட் ஆப்வியஸாக எல்லாருக்குமே இருந்துச்சு. அண்ட் அதை நாங்கள் தப்பாகவும் பார்க்கல, நாங்கள் அதை தப்பாகவும் நினைக்கல. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்க நம்ம ஒன்னா சேர்ந்து போய் கேட்கறத கேங்குன்னு சொல்லிங்கன்னா கேங்காவே வச்சுக்கோங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஓகே, சூப்பர் ப்ரோ. கரெக்டாக டக்குனு ஆன்சர் பண்ணீங்க. அண்ட் உங்களுக்கு வந்த கமெண்ட் அதே இது இப்போ சொன்னால் ஷாக்காவீங்க, காணவிடத்தவர்களுக்கும் வந்துச்சு. ஒரு வந்து இவர் வந்து ஒரு பொம்பளை சோக்கு, இவர் வந்து ஒரு மாதிரி லேடி வீக்னஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி காணவிடத்தவங்களுக்கும் வந்துச்சு. அப்படியா சொல்றீங்க? ஆமா ஆமா, அப்படியா? உள்ள பார்க்க பேச இருந்துச்சா? இல்ல ப்ரோ. ப்ரோ அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். இப்போ உள்ள இப்போ நம்ம நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து இவர் சொன்னார்ல, எஃப்ஜே வந்து அவங்க லேடிஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பா இருங்க, நீ என்னடா பண்ற அப்படின்னு நிறைய நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதான் நீ உள்ள பண்ணிட்டு இருக்க, வியானா கூட வந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்க, ஆதிரி கூட ஒண்ணு பண்ணிட்டு இருக்க, வந்து ட்ரையாங்கல் லவ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. இதுக்கு உங்களோட ஆன்சர்? இது என்ன மேட்டர்னா, இது சம்பவம் நடக்கும் போது வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்துட்டு யாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அரோரான்னு நினைக்கிறேன். அரோரா வந்துட்டு அவர் ஏதோ பண்றது வந்துட்டு எனக்கு பிடிக்கல, எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் அவர் ஷர்ட் இல்லாம சுத்துறாரு அந்த மாதிரி மேட்டரா என்ன ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. நீ ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே வந்து அவர் ஷர்ட் இல்லாம தான் படுத்திருந்தாரோ? நீங்க என்ன காரணம் ஏன் ஷர்ட் இல்லாம படுத்தாரு? வேர்வை எனக்கு உள்ள காத்து இல்லை அப்படின்றதுனால ஷர்ட் இல்லாம படுத்துட்டு இருந்தாரு. அது அவரோட கேரக்டரே அப்படிதான் ப்ரோ. அவர் வந்துட்டு அவர் ரொம்ப யதார்த்தமா ஒண்ணு பண்ணிடுவாரு. அது வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றதெல்லாம் அவர் பெருசா பார்க்க மாட்டாரு. அவருக்கு வந்துட்டு எனக்கு இப்படி இருக்கு, நான் இப்படிதான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாருன்னா அவருக்கு நம்ம சொல்லதான் முடியும். அகைன் அது எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள 20 பேர்ல அவரும் ஒருத்தர், அந்த உரிமை இருக்கு. ஸோ அவரை பண்ணாதீங்க ஒரு மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லதான் முடியும். அதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்துட்டு எடுத்து சட்டையை போட்டு விட முடியாது. ஸோ அவர் அப்படி பண்றாருன்னா அது பண்ணிட்டோம். கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட், அரோரா ஏதோ சொல்லும் போது அப்பா அவரை வந்துட்டு இப்படி பண்ணாதீங்க அது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சொல்லியிருப்பேன், நீங்க ஒரு ஸ்பேஸை கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அவர் இப்படி பண்ணும் போது அதை வந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தப்பு. அப்போ உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி ஒன்று பண்றாருன்னா பண்ணாதான் அங்கேயே சொல்லிருங்க. அப்பயே சொல்லிட்டீங்கன்னா அவர் வரமாட்டாரு. நீங்க ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு பிடிக்கலன்னும் போது நீங்க வந்துட்டு அவரை திட்டுறது தப்பு. அப்ப நீங்க அங்கேயே கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷயத்துக்கு சொல்லியிருப்பேன். பட் என்னன்னா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும்போது ஆதிரி போனோடனே வீணாவை பிடிச்சிட்டான் பாருங்க, வீணாவை சுற்றுட்டு நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னப்போ உண்மையாவே வீணாவுக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சா உள்ள இருக்கும்போது? ஏன்னா அவங்க நிறைய தடவை வந்து புலம்புனாங்க, எங்க அம்மாவுக்கு பிடிக்கல போல, ட்ரெஸ் வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அவரோட எஃப்ஜேயோட பழகுனால தான் இப்படி நடக்குதோ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவளுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்றது சுத்தமா கிடையாது. மொத்தமாவே வந்துட்டு ஒரு 3 பேரோ 4 பேரோ தான். ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ராணுவ பேரை தான் நிறைய சொல்லியிருப்பா. ஸோ ராணுவ அவளுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு, அது போக இன்னொரு 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான் அவள் சொல்லியிருக்கா. ஸோ அவளுக்கு ஜென்ரலாகவே பசங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அவள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே கிடையாது. அண்ட் நாங்கள் லவ் கண்டென்ட் பண்ணோமா இல்லை லவ் கண்டென்ட்காக பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே நாங்கள் லவ் பண்ணுற மாதிரி பேசியிருக்க மாட்டோம். அண்ட் அப்படி நாங்கள் வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி பேசணும்னா சத்தியமாக நான் முட்டாள் கிடையாது, அவளும் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக நான் முட்டாள் கிடையாது. அப்படி ஒரு லவ் கண்டென்ட் பேசுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு கேமராஸ்லாம் வச்சுட்டு நடுவில் உட்காந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன்னா அங்கே வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ ஜென்யூனான லவ் எது, ஜென்யூனான லவ் இல்லை அப்படின்றது வந்துட்டு நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஸோ லவ் கண்டென்ட்டாகவே நாங்கள் பேசலை. அது எனக்கு வந்த புரிதல் என்னன்னா, இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இப்போ இந்த கேமரா கேப்சர் பண்ணிட்டு இருக்கு, இந்த கேமரால வர விஷுவலை பின்னாடி இருந்து பார்க்குறவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு 4th ஆடியன்ஸ். சரியா, 4th ஆடியன்ஸ். அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு எடிட்டர் கிட்ட போகுது, அந்த எடிட்டர் கிட்ட வந்து வந்துட்டு மிக்சிங் அப்படி இப்படின்னு ஒரு 3 பேரை தாண்டி தான் போகுது. ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்துட்டு கேமராமேனு பக்கத்தில் உட்காந்துருவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். இவங்க வந்து இப்போ நம்ம பேசுறத வந்துட்டு இன்டரப்ட் பண்ணி அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா இதுதான் 4th ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நாங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்து தனியாக நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்குதா ஹவுஸ்மேட்ஸ் பார்த்து எங்களை கலாய்க்கிறாங்கன்னா அது வந்து அவங்க கேமுக்காக பண்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு ஒரு மாதிரி லவ் அப்படின்னு கலாய்க்கும் போது அதனாலதான் அது வந்துட்டு வெளியே அப்படி போட்டையாச்சுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதை யாருமே சொல்லலாம், ஏன்னா உள்ள நிறைய இப்போ நான் அரோராவோட பயங்கர க்ளோஸா இருந்தேன் கடைசியா வரதுக்கு முன்னாடி. அரோராவும் நான் தூக்கிட்டுலாம் சுத்திட்டு இருக்கேன், நான் அரோராவை தூக்கி இருக்கேன், அரோராவும் நான் வந்துட்டு ரொமான்டிக்கா பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்கோம். கெமியை நான் ஹக் பண்ணுவேன் பயங்கரமா, கெமி போறதுக்கு முன்னாடி கூட என்னதான் பயங்கரமா டைட் ஹக் பண்ணிட்டு போயிருப்பா. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு லவ்வா தோணல, ஏன்னா அதை யாரும் சொல்லல உள்ள. இதை நீங்க வந்துட்டு மக்கள் மனசுல இது நீங்க திணிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். நீங்க எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் திணிக்காதீங்க, அதனாலதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன் அந்த மாதிரி எதுவும் கலாய்க்காதீங்க அப்படின்னு. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஆதிரையும் என்ன வச்சு கலாய்க்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்லிட்டேன்,
எனக்கு பிடிக்கல, இதை பண்ணாதீங்க அப்படின்னு. வியானாவோட நடக்கும்போது நான் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டேன், இதை பண்ணாதீங்க அப்படின்னு. விக்கல்ஸை கூப்பிட்டு நான் தெளிவாக சொன்னேன். எனக்கு அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் வியானாவை தங்கச்சின்னு நீ சொல்ற, விக்கல்ஸ் வியானாவை தங்கச்சின்னு சொல்றான். இப்போ நீ என்னையும் வியானாவையும் கலாய்க்கிறல்ல, டே என்னை விட அதிகமா உனக்கு தான் வியானாவை பத்தி புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ க்ளோஸா இருக்க, உனக்கு தான் அவளை வந்துட்டு அவ்வளோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருக்கணும். நீயே கலாய்க்கிறது தான் தப்பு. ஏன்னா இப்படி ஒன்று இருக்குன்னா அவங்ககிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடுவா, அண்ணா எனக்கு எஃப்ஜே மேலே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றத அவள் கன்ஃபர்ஸ் பண்ணிடுவா. ஸோ அவள் அப்படி ஒரு ஆள் கிடையாதுன்றது உனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நீ ஃபர்ஸ்ட் கலாச்சதையே நான் வந்துட்டு ரொம்ப தப்பு அப்படின்றத வந்துட்டு நான் விக்கல்ஸ்க்கு யோசிச்சேன். அது இப்போ ஆதிரியா வந்து எதுக்கான இங்கே இன்டர்வியூ இருக்கும். அப்போ எல்லாருமே வந்து எஃப்ஜே தான் வந்து கேட்டுருந்தாங்க. அண்ட் வந்து அவங்க திரும்ப வந்து உள்ள வந்து பிரியன் கொடுத்தப்போ கூட எஃப்ஜே அண்ட் கானா வினத்தை தான் வந்து டார்கெட் பண்ணி கேட்டாங்க. நீங்கள் வெளியே வரும்போது கூட நான் உங்க லாஸ்ட்டாக வந்து உங்க ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் அப்படின்னா, பஸ் கில்ட்னால ஒரு சாரி கேட்டீங்கல்ல, ஏன் அது சாரி கேட்டீங்க? ப்ரோ அவள் உள்ளேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃபீல் ஆனது வந்துட்டு, அவ கேம் என்னால் அஃபெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அஃபெக்ட் ஆகலை. ஆனால் அவ கேம் என்னால் அஃபெக்ட் ஆச்சு, அது எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் வெளியே வந்துட்டு இங்கே என்ன நடந்திருக்கு, என்ன காமிச்சிருக்காங்க, அதை ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி இவன் மேலே வந்துட்டு திணிக்கிறாங்க அப்படின்றத அவள் பார்த்துட்டு வந்திருக்கான். ஸோ மனசளவில் ஒரு பொண்ணு பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கா, அவள் ஹர்ட் ஆயிருக்கா. ஹர்ட் ஆயிருக்கும் போது எனக்கு வந்து அதை வந்து அப்படியே விட்டுற வேண்டாம். எனக்கு வந்துட்டு ஜென்யூனாக ஒரு சாரி கேட்கணும். அண்ட் ஆதிரையை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கும் போது நான் என்ன பண்ணாலும் அவன் கேம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. திரும்ப செகண்ட் டைம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவள் பார்த்துட்டு வந்து அவள் ஒரு டார்கெட்டிங் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அந்த டார்கெட்டிங் கேம் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அவகிட்டே அதை சொல்லியிருப்பேன், நீ ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே இருக்கும் போது என் பக்கத்துலேயே இருந்து என் கூடவே இருந்து ஒரு கேம் ஆடினால, எனக்கு அதை விட எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து விளையாடுற இந்த கேம் தான் பிடிச்சிருக்கு, கம் லெட்ஸ் டூ இட் நவ் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு அதை சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவள் ஆப்போசிட்டில் உட்காந்து அவன் என் மேலே ஒரு குண்டு போட, நான் அவன் மேலே ஒரு குண்டு போட, நான் ஒரு டிஃபென்ஸ் மோடுக்கு போக, அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் ஹர்ட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிச்சு. நான் எது பண்ணாலும் கேமுன்ற மாதிரி அவள் ஒரு புரிதலுக்குள்ளே போயிட்டா. அதை பிரேக் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து பாரு இப்போ நான் கேமில் கிடையாது, ஐ எம் அவுட் ஆஃப் த கேம், எனக்கு ஜென்யூனாக உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது, ஐ எம் வெரி சாரி அப்படின்றத வந்துட்டு ரொம்ப டீப் டவுன் ஃப்ரம் த ஹார்ட் நான் வந்துட்டு அதை கேட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு என்னதான் இருந்தாலும் at the end of the day இட்ஸ் a கேம், யாரையுமே நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் போனேன். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பேன் எல்லாருக்குமே சாரி அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப என்னால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பானா அது வந்துட்டு ஆதிரை அப்படின்ற மாதிரி வெளியே உள்ள திரும்ப வந்ததுக்கப்புறமா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் வந்து அதை ஜென்யூனாக கேட்டு வந்தது. யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வினோதன் தான் கண்டிப்பாக வந்து லெஃப்ட் சைடில் யார் நிற்பா? திவ்யா. பட் திவ்யா வந்து பிஆர் டீம் வச்சு ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு வெளியே. அதனால தான் திவ்யா இருந்தேன். ஓ இப்போ ஹாஸ்டல் அடிச்சு கேட்குறீங்களா? ஹாஸ்டல் அடிச்சு பிஆர் டீம் வச்சிருக்காங்களா? உண்மையாவே தெரியல ப்ரோ, எனக்கு பிஆர் டீம் யார் யார் வச்சிருக்காங்க என்ன அப்படின்றதே தெரியல. நம்ம வந்துட்டு நான் 1 கோடி ரூபா செலவு பண்ணுமா பிஆர் டீமுக்கு? பட் உங்களுக்கு நான் ஒன்று பார்த்தேன், உண்மையாக உங்களுக்கு வந்து உங்க ஏரியா சப்போர்ட் வந்து பயங்கர. அது மட்டும் ஏரியாவில் ஆட்டக்காரர் இருக்காரு பாருங்க, எஃப்ஜே ஓட்டு போடணும்னு சொல்லி ஆட்டோ வச்சு தெரியுது. அது பாருங்க ஃபர்ஸ்ட் அவர் ஏரியாவில் 20-25 ஆட்டோல வந்துட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களாம் ப்ரோ. அப்படியா? 20-25 ஆட்டோல வந்துட்டு சென்னையில எங்க போனாலும் சரி, கிண்டி போனாலும் சரி, மதுரை போனாலும் ஆட்டோ பார்க்காம ஒரு நாள் கிடக்க முடியல. அப்படியா? ஆமா, எஃப்ஜே ஓட்டு போடுங்க, நம்ம பையன், நம்ம ஏரியா பையன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது நீங்க போய் பாருங்க. நீங்க கண்டிப்பா வரும். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மெய்யலன் காம்பவுண்ட் சொல்லி ரெண்டு ஒரு பார்வை வந்து ட்ரெண்ட் ஆச்சு பாத்தீங்கன்னா, வாட்டர் சாரும் காணாம வந்ததும் இன்னொரு 10 செகண்ட் பாப்பான்னு சொல்லி ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. அதை விட வந்து உங்களுக்கு உங்க வீடியோ வந்து பயங்கரமா ஒரு ட்ரெண்ட் ஆனது. இப்பயும் வந்து பார்த்தாலே குபி சிரி போறோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா சும்மா சீன்லாம் போடாதீங்க, புரியுதா? என்ன நடந்துச்சு? சும்மா ஏதாச்சும் காண்டி விட்டு போயிடுவாரு ப்ரோ. எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா புரிஞ்ச விஷயம் என்னன்னா, நீ என்கிட்ட வந்து ஒண்ணு பேசுற, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணாதானே உன்னால அடுத்த வார்த்தை பேச முடியும். நான் பேசவே மாட்டேன். நீ என்ன பேசுறியோ பேசு. எவ்வளவு நேரம் பேசுவேன்? எவ்வளவு நேரம் உன்னால பேச முடியும்? 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் பேசு. நான் பேசவே மாட்டேன், சைலண்டா நிக்கிறேன் அப்படின்னு. நான் அதனாலதான் பேசுவாருன்னு பார்த்துனே இருந்தேன். அவளை எதுவும் பேசல. எனக்கு போர் அடிச்சு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ வெளிய வந்து பாத்தீங்களா? இல்ல, இப்ப பயங்கர ட்ரெண்ட் ப்ரோ. அப்படியா? மீம் மெட்டீரியலா இருக்குது. நான் வந்து தேங்க் யூ வெரி மச். Thank you so much. நேரம் கம்மியா இருக்கனால நிறைய கேள்விகள் வந்து சொல்றேன். தேங்க் யூ நேரத்துக்கு மிக்க நன்றி. Thank you so much. Title sponsors MCR, Max Gold, Cash for Gold, Let's Go Holidays, The Chennai Silks presents Big Boss Season 9 exclusive interview supported by We Care, Jay Chandran, Darling, Anuj Styles.